முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தனது ஆட்சியின் மேல வைத்திருக்கக்கூடிய அபாரமான நம்பிக்கை, வளர்ச்சியின் வளர்ச்சியை வந்து சாதித்து காட்டியதன் காரணமாகத்தான் இது பாசிபிள். இல்லைன்னா இந்த 24,000 கோடி பேர்டன் வந்து மிகப்பெரிய ஒரு நிதி சுமையாக தான் போய் முடியும். அது வந்து வளர்ச்சியை வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியினுடைய இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் 20,00,000 கோடி. இப்போ வந்த 4 ஆண்டு காலத்தில் அதை வந்து 31,00,000 கோடியாக மாற்றிருக்கார், இன்க்ரீஸ் பண்ணியிருக்கார். அப்போ இந்த இன்க்ரீஸ் பண்ணதன் விளைவாக நம்ம வாங்கக்கூடிய கடன் தொகை வந்து வருஷத்துக்கு ஒரு 96,000 கோடி வரைக்கும் மேக்சிமம் கடன் வாங்கலாம். சரியா? அது வந்து லெஸ் தென் 3% ஆஃப் த ஜிடிபி. இன்னைக்கு இருக்கக்கூடிய டைட்டான ஃபினான்ஷியல் கண்டிஷனில் இத்தனை நலத்திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணி 1,50 கோடி மகளிருக்கு 1000 ரூபா கொடுத்து 27,000 கோடி பட்ஜெட் சுமை அது, அதையும் தாங்கி காலை உணவு திட்டத்திலிருந்து அன்பு சோலை திட்டம் வரைக்கும் மிகப்பெரிய திட்டங்களை வந்து மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் முதியவர்களுக்கும் கொடுத்து அனைத்து மக்களது அன்பை பெற்றவர் திரு முதல்வராக. புதுமை பெண் திட்டம் இருக்கு, புதுமை பெண் திட்டம் இருக்கு, தமிழ் புதல்வன் திட்டம் 1000 ரூபா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அரசு பள்ளியில் படித்தவங்களுக்கு உயர்கல்விக்காக. அடுத்து ஸ்கில் டெவலப்மெண்ட் 42 லட்சம் பேரை, இளைஞர்களை, மாணவர்களை புது ஸ்கில்லை கற்றுக்கொள்ள வைத்து 42 லட்சம் ஸ்கில்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் வந்து இன்றைக்கு தமிழக மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள். வருடத்திற்கு 14 லட்சம் பேர் வந்து பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார வேள்வியில் தான் தமிழக முதல்வர் நடந்து கொண்டிருக்கிறார். இந்த ஃபினான்ஸ் நிதி சுமையிலையும் வாங்கக்கூடிய கடனுடைய அளவு எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் படி, அந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் படி லெஸ் தென் 3%க்குள்ளே இருக்கணும். ஆர் கேன் கோ அப் டு 4% வித் த பெர்மிஷன் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். 4% வரைக்கும் போகலாம். நம்ம லெஸ் தென் 3% தான் இருக்கும். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3%. டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ, டெப்ட் இது வரைக்கும் மொத்தம் சொல்கிறாங்களா, மொத்த கடன் 9 லட்சம் கோடி, இன்க்ளூடிங் பழைய முதலமைச்சர்கள் ஜெயலலிதா காலத்திலிருந்து அதுக்கு முன்னால் இருந்த முதலமைச்சர்கள் எடப்பாடி, அப்புறம் ஸ்டாலின் கவர்மெண்ட் எல்லாரும் வாங்கின கடன் மொத்தம் 9 லட்சம் கோடி.